படத்துடைய பில்லர். நம்ம முதவே சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் மூவியா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்துக்கிட்டே வரவர் தான் நடிகர் விக்ரம் பிரபு அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன். எல்கே அக்ஷய் குமார், ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அனிஷ்மா அனில்குமார், இவங்க பேரே மாத்திட்டாங்களாம் நீலோத்தின்னு. ஆனந்தா தம்பி ராஜா, ஆனந்தா தம்பி ராஜா. PL தேனப்பன், தேனப்பன் சார். திரு மூனார் ரமேஷ், திரு மூனார் ரமேஷ். ரம்யா சுரேஷ், ரம்யா சுரேஷ், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவ்வளவு தூரம் தன்னுடைய தோற்றத்தை மாத்திக்கிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப கிரவுண்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க ரம்யா சுரேஷ். மைனா எம் பூவிதா, மைனா எம் பூவிதா. இஸ்மாத் பானு, ஹரிசங்கர் நாராயணன், ஹரிசங்கர் நாராயணன். தவமணி, தவமணி. ரகு இசக்கி, ரகு இசக்கி. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பாக எல்கே லீனா அண்ட் விஷ்ணுகுமார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். எல்கே லீனா அண்ட் விஷ்ணுகுமார். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ரைட்டர் தமிழ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். டைரக்டர் அண்ட் ரைட்டர். இல்ல சரி, எழுதி கொடுத்துருக்காங்க சார். ரெட் ஜெயின் நிறுவனத்தின் CEO திரு செண்பகமூர்த்தி சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். சி ராஜா from Red Giant, சி ராஜா from Red Giant. எடிட்டர் பிலோமின் ராஜ், எடிட்டர் பிலோமின் ராஜ். நல்ல நல்ல படங்கள் வருதுன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா எடிட்டர் அப்படின்னு பிலோமின் ராஜ் சாரோட பேர் கண்டிப்பா இருக்கும். ஆரோசம் ஸ்டுடியோஸ், ஆரோசம் ஸ்டுடியோஸ். மாதேஷ் மாணிக்கம். நம்ம விஷுவலா அவ்வளோ சூப்பரா அந்த லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு இவருடைய ஸ்கில் தான் பயங்கரமா பேசப்பட்டுச்சு. படத்துக்கு உயிர் சேர்த்தவர் மியூசிக் வழியா ஜஸ்டின் பிரபாகர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டே வராரு, தமிழ் சினிமாக்கும் சரி மலையாள சினிமாக்கும் சரி. ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ராகவன் சஞ்சீவி, ஆர்ட் டைரக்டர் ராகவன் சஞ்சீவி. காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி சங்கர், காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி சங்கர். ஸ்டன்ட் கோரியோகிராஃபர் PC ஸ்டன்ட்ஸ், ஸ்டன்ட் கோரியோகிராஃபர் PC ஸ்டன்ட்ஸ். காஸ்டிங் டைரக்டர்
சுரேந்திர தனுமூர்த்தி, காஸ்டிங் டைரக்டர் சுரேந்திர தனுமூர்த்தி, கலரிஸ்ட் ஜி பாலாஜி, கலரிஸ்ட் ஜி பாலாஜி, PRO யுவராஜ், PRO யுவராஜ், RS வெங்கட் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ், RS வெங்கட் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அருண் கே அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அருண் கே அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் எஸ் மணிகண்டன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டி சத்யபிரகாஷ், சிங்கர் டி சத்யபிரகாஷ், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். பத்மஜா ஸ்ரீனிவாசன், பத்மஜா ஸ்ரீனிவாசன், ஆனந்தி ஜோஷி, ஆனந்தி ஜோஷி, சுராஜ் சந்தோஷ், ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட், சிஜே வினோத், அபிநயா from Z, அபிநயா from Z, கொரியோகிராஃபர் லீலாவதி, கொரியோகிராஃபர் லீலாவதி, லிரிசிஸ்ட் சாரதி, லிரிசிஸ்ட் சாரதி, லிரிசிஸ்ட் சாரதி, சார் தேங்க்யூ வெற்றிமாறன் சார், தேங்க்யூ லலித் சார். அடுத்ததாக அம்மா கிரியேஷன் ப்ரொடியூசர் டி சிவா அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச மேடை கலைக்கிறோம். சோ அடுத்ததா படத்துடைய கேப்டன் ஆஃப் த ஷிப். இந்த கதையை எவ்வளவு தூரம் ரொம்ப சின்சியரா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த கதையை வந்து இயக்கியவர் தான் இந்த படத்துடைய டிரெக்டர் திரு சுரேஷ் ராஜகுமாரி அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். முதல்ல வந்திருக்க அனைவர்களுக்கும் வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. இது பிரசன்ட் மீடியா ரொம்ப சந்தோஷமாக ரெண்டாவது தடவை மீட் பண்ணுறோம். முதல் டைமில் மீட் பண்ணும்போது ரொம்ப பேச முடியல, பட் ஆனால் இப்போவும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது தான் அந்த சிறை. ஸோ வந்து அப்புறம் என்னுடைய டீம், இந்த டீம் வந்து டீம் நான் சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு முழுக்க நடிகர்களாகட்டும், தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், என்னுடைய உதவி இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் தனித்தனியான முறையில் அவங்களுடைய பேரை சொல்லி என்னால் இது பண்ண முடியல. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பேசுகிறதுலையுமே ரொம்ப கொஞ்சம் இது இருக்குது. பட் ஆனால் நம்புற ஒரு ப்ரொடியூசருக்கு, நம்மளை நம்புற ஒரு நடிகர்களுக்கு, நம்மளை நம்பி வர ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நமக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சில இது கொடுக்க முடியுன்றது இந்த படம் எனக்கு நிரூபிச்சிருக்கு. அப்புறம் இதனுடைய இன்னொரு ரொம்ப முக்கியமான நபர்னா திரு தமிழுடைய இது இருக்கு இல்லையா, அவருடைய லைஃப்ல நடந்த விஷயம் தான் நம்ம நிறைய பேசியிருக்கோம். நான் தனியாக இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அந்த தமிழுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த எப்போதும் ஒரு ரைட்டருக்கு வந்து ஒருத்தர்கிட்ட அந்த படத்தை அவங்களுடைய கதைகளை கொடுக்கும்போது நிறைய சிக்கல் இருக்கும். இது அவங்க சரியாக எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற சிக்கல் இருக்கும். ஆனால் தமிழுக்கும் எனக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்கு. எங்களுக்கு ரெண்டு பார்வையும் ஒரே மாதிரியான ஒரு பார்வையாக இருக்கும். அப்போ அவர் என்ன நம்பின விதம் இருக்குல்ல, அது வந்து நான் அதுக்காக தமிழ்கிட்ட நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த நம்பிக்கை, அதான் முதலே சொன்னேன், இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கைக்கான படம். இது எல்லாருமே ஒரு நம்பிக்கைக்குள்ள இணைச்சது தான். நடிகர்களாகட்டும், விக்ரம் பிரபு சார் அவரும் இதே தான், அந்த நம்பிக்கை தான். ஏன்னா அதுக்கு படம் எடுத்து காமிச்சது இல்லை. ஒரு எப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படம் என்னமா வரும்னு சொல்லிட்டு ஒரு சீன் எடுப்போம், இந்த சீனை எடுத்து பார்ப்போம். அவர் அதுவுமே பண்ணல, நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஷூட்டிங் போங்கன்னாரு. அவருடைய நம்பிக்கை. விக்ரம் பிரபு சார் அவரும் அதே தான், நீங்க ஒரு படம் ஒரு சீன் எடுத்து காட்டுங்க, அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படத்தை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவர் ஒரு பெரிய நம்பிக்கையோட அவரும் அந்த படத்துக்குள்ள வந்தாரு. ஏதோ ஒரு இந்த நம்பிக்கை எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வெற்றிமாறன் சார் இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அவர்கிட்ட நான் வந்திருக்கேன். ஸோ அப்போ இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான், இவனுக்கு நம்ம அந்த டெஸ்ட் வைக்க வேண்டாம்,
இவனை வந்து சரியான இதுக்குள்ள போவான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை நான் சரியா பண்ணியிருக்கேன், நான் நம்புறேன். இதுதான் இந்த வெற்றியுடைய இந்த படத்துடைய வெற்றி. அப்புறம் இந்த மாதிரியான கதைகள், இந்த கதைகளை முதல்ல திரைப்படமா கொண்டு வர்றதுல ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா இது யதார்த்த கதைகளை வந்து யதார்த்தமா நம்ம வந்து சினிமாக்குள்ள கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாக்க அந்த படம் பார்க்கிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா இங்க எல்லாருமே வந்து ஒரு மலையாள சினிமாவுடைய இது இருக்கு. மலையாள சினிமாக்கள் மாதிரி நம்ம தமிழ் சினிமாக்கள் இல்லைன்னு. அதே மலையாள சினிமாக்கள் நம்ம இங்க தேட்டர்களில் ஓட வைக்கிறது இல்லை. நம்ம வந்து முழுக்க வந்து ஓடிடியில் பார்த்து கொண்டாடுறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு படமாக அதை பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ கேமராமேன் மாதேஷ் ஆகட்டும், எடிட்டர் ஃபிலோ ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர் ஆகட்டும். ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ பெரிய இந்த வேலைக்குள்ள அதை கொண்டு வந்தது. அப்புறம் லலித் சாருடைய மிகப்பெரிய பலமே நான் என்னவா பாக்குறேன்னா, அவர் வந்து கதைகளை தேர்வு பண்றது, இந்த கதைக்கு தன்னுடைய மகனை உள்ள கொண்டு வர்றது, அதுவும் ஒரு புதிய நம்புறது, இதெல்லாமே நான் அவர்கிட்ட அப்பவே சொன்னேன். ரொம்ப இதை யோசிங்க சார், கரெக்டா இருக்குமானா அதெல்லாம் அவர் வந்து தமிழ் மேல வச்சிருந்த நம்பிக்கையில அதை பத்தி எல்லாமே யோசிக்கல, அவர் ரெடியா இருந்தாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதெல்லாமே நம்ம இந்த வெற்றியின் மூலமா நம்ம அதை வந்து நிரூபிச்சிருக்கோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்ஷய், அனிஷ்மா, ஸோ இவங்களுடைய இவங்களை மட்டும் நான் இது பண்றேன். இவங்களுடைய அந்த புது காம்பினேஷன் மீன்ஸ் என்னன்னா, புது பசங்க, இந்த பசங்க இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்காங்க, இந்த பசங்க அந்த கேரக்டராகவே இருக்காங்க அப்படின்னா அது ட்ரைனர் சூரி தான் காரணம். ஏன்னா அதில் என்னுடைய பெரிய உழைப்பு கிடையாது, அந்த உழைப்பெல்லாம் அவருக்கானது தான். மற்ற நடிகர்கள் எல்லாருமே சரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அது சூரிக்கான உழைப்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளில் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக எப்போதும் கூடவே இருக்கிற வெற்றி சாரோட ஒய்ஃப் ஆகட்டும், அவங்க அக்காவாகட்டும், ஏன்னா அவங்களாம் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான், எப்போதும் என் கூடவே இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. மற்றபடி நடிகர்கள் யாராவது மென்ஷன் பண்ணலன்னா தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. தொழில்நுட்ப கலைஞர்களை மென்ஷன் பண்ணலாம், தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து டைம் இல்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதை வந்து அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப இந்த மாதிரியான படங்களை வந்து கொண்டு போய் சேர்த்தது இருக்குல்ல, இது வந்து பெரிய அளவில் ப்ரொமோஷனாக நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணாலும் இது வந்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர்கிட்ட சொல்லி அப்படியான ஒரு பெரிய அளவில் இந்த படம் வந்து போய் ரீச் ஆயிருக்கு. இதை நான் நேற்று ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். இதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு படம் வந்து மவுத் டாக்ல வந்து பெரிய அளவில் போகுதுன்னு, அது என்னுடைய படத்தில் அதை உணர்ந்தேன். ஸோ அப்படியான ஒரு படமாக இதை மாறினது, அப்படியான ஒரு படமாக மாற்றினதுல ப்ரொடியூசருடைய பங்கு மிக முக்கியமானது. கடைசி வரைக்கும் கூட நின்று ப்ரொடியூசருடைய டீம், இபியில் அந்த டீம் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், அந்த டீமே ரொம்ப அழகாக இதை வந்து என்ன இந்த படத்துக்கு தேவையோ அதை வந்து சரியாக கொடுத்து இது எல்லாமே பண்ணதுனால தான் இந்த படம் வந்தது. இது சும்மா ஆனால் வரல. அப்புறம் இது வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் படமும் கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ரொடியூசர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக, எனக்கு பர்சனலாக ரொம்ப முக்கியமான படம். அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம். காரணம் வந்து பையன். ஸோ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல அதை கொண்டு வரோம். ஸோ இது எல்லாமே நான் வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த படத்தை நான் சரியாக எடுத்து கொடுப்பேன் சார்னு சொன்னேன். அதை நான் நிறைவேற்றிருக்கேன், நான் நம்புறேன். ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோ கொண்டு போயிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு வணிக ரீதியாக வெற்றி பெற்றதில். இதுக்கு வந்து மீடியா ரொம்ப பெரிய சப்போர்ட், மீடியாவும் சோஷியல் மீடியாவும் பிரிண்டிங் மீடியாவும் சரி ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். திரும்ப வர சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப சந்தோஷமான மேடை. இந்த மேடையில் நின்று நாங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். இப்போ சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு போனதில் மிகப்பெரிய பங்கு மீடியா, முகநூலில் எழுதினவங்க, அதுக்கப்புறம் முற்போக்கு எழுத்தாளர்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமிய தம்பிகள் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தரப்பினர் இந்த படத்தை வந்து ஒரு மவுத் டாக்லேயே எடுத்துகிட்டு போய் பெரிய அளவில் இந்த படத்தை கொண்டு சேர்த்துருக்காங்க. அதனால இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் மேலே நன்றி. சுரேஷ் சார் எனக்கு நன்றின்னு சொன்னாரு. சுரேஷ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கதை, நம்ம கொடுக்குற கதையை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போய் அதை சேர்த்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நாடகம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அடுத்த கதை அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் கூட இப்போ ஏதோ சிறை வந்து எனக்கே ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு, என் படம் ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. நம்ம போகும்போது யாராவது வந்து சிறை படம் ரொம்ப சூப்பர் சார் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன சொல்றது, போன மேடையில் சொன்னதான், என்னை விட சிறப்பாக சுரேஷ் சார் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அதான் இந்த படத்தை பெரிய சிறப்பு. அப்படின்னு நன்றினா எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்த படம் எனக்கு என்ன சுரேஷ் சாருக்கு என்ன பேர் கொடுத்துச்சோ அதே பேர் எனக்கு, விக்ரம் பிரபு சாருக்கு, ஃபிலோமினுக்கு, மாத்தேசையாக்கு அப்படின்னு சொல்லி அனிஷ்மாக்கு, தம்பி அக்ஷய்க்கு, ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே இந்த வெற்றி சமமா பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தோட பங்களிப்பு, எல்லாத்துக்குமே அந்த பேர் சிறப்பாக வந்துச்சு. லலித் சார் வந்து ஒரு ரொம்ப நன்றி சொல்லணும். பர்சனலும் சரி, இதான் சரி, எங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாலேயும் படம் பண்ணியிருக்காரு, விஜய் சார் வச்சு படம் பண்ணியிருக்காரு, இப்பவும் பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதை வந்து நான் லலித் சார்ட்ட ஒரு 40 நிமிஷம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 40 நிமிஷம் அப்படி சொன்னோன்னா தமிழ் இந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு.
வந்தப்போ அந்த கதையில் வந்து அந்த மூத்த மருமகன் நேரு கேரக்டருக்கு வந்து தம்பி அவர் சிவகுமார் வந்து என்கிட்ட கதை சொன்னாப்புல ஒரு 40 நிமிஷம் தான் சொன்னாப்புல. சொன்னோன்னே நான் சொன்னேன் இந்த கதை பயங்கரமாக ஹிட் ஆகுங்க, உண்மையிலேயே இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷமே போதுமானதாக இருக்குது. ஏன்னா அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கதை எப்படி வரும், என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். அப்படி இருக்கும். ஆனால் இப்போ சமீபமாக நம்ம பெரிய பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடிட்டே இருக்கோம். அந்த பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடுறதோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங் போக முடியாம, தியேட்டருக்கு வர முடியாம அடுத்த நெருக்கடியில தமிழ் சினிமா இருக்கு. தமிழ் சினிமாவை இந்திய சினிமாக்கள் திரும்பி பார்த்த நேரம் போய் இப்ப நம்ம எல்லா சினிமாவும் பார்க்கிறோம். குறிப்பா மலையாள சினிமாவை பார்த்து பிரமிக்கிறோம். ஏன்னா அங்க உள்ள ரைட்டர்ஸ், ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாலேயே அதிகமான ரைட்டர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாலேயே அதிகமான புத்தகங்கள் விற்பனை ஆகிறது தமிழ்நாட்டில் தான். ஆனா நம்ம இந்த ரைட்டர்ஸை மதிக்கிறதே இல்லை, அவங்களை கூப்பிடுறதே இல்லை. தமிழ் சினிமாவுக்குள்ள ரைட்டர்ஸோட வருகையில நம்ம ரொம்ப ஆழ்ந்து கூப்பிடணும், அவங்கள வந்து உள்ள கொண்டு வந்து அவங்களோட கதைகளை நிறைய வாசிச்சு அதை படமாக்கணும் அப்படிங்கிறது என்னோட சிறு விருப்பம் தான். என்னன்னா சினிமாங்கிறது வெறும் சினிமா இல்லை, அது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வியலா இருக்கு. ஸோ நம்ம வெறுமனே டிஜிட்டலையும் ஓடிடியும் நம்பி இருக்காம தியேட்டரிக்கல் படமா பண்ணணும். ஏன் நான் தாய் கலவியை சொன்னேன்னா, சிறைக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல தியேட்டர்ல வந்து அந்த படத்தை தான் பெரிய கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்காக சொன்னேன். ஸோ நம்ம வந்து சினிமாக்கான படங்கள், தியேட்டருக்கான படங்களை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இதே ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் படத்துக்கு நின்றேன். ஸோ இதே ஸ்டேஜில் ஒரு சக்ஸஸ் மீட்டாகவும் நான் நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஃபேமிலி அண்ட் எல்லாமே ஃபேமிலி தான். என் டீம் தான் என் ஃபேமிலி. ஸோ என் டீமுக்கு, என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா நடிக்கிறதோட நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிற பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த அக்செப்டன்ஸ் தந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. மீடியாவுக்கு தேங்க்யூ. அண்ட் அப்பா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் மை லைஃப். சண்டை வரும், பயங்கரமாக சண்டை வரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எல்லாரும் ஸ்போர்ட்டியாக எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னு மோட்டிவேஷன் தந்தனால நான் ஸ்ட்ராங்காகவும் இருந்தேன் ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கு தேங்க்யூ. அண்ட் சுரேஷ் சார் இன்னும் 10 படம் பண்ணாலும் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது எனக்கும் தெரியும். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு லான்ச் நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி லான்ச் கிடைக்கிறது கஷ்டம்னு எனக்கு புரியுது, இப்போ புரியுது. ஸோ மலையாளத்துலேருந்து தெலுங்குலேருந்து ஒரு லாங்குவேஜ்லேயும் எனக்கு மெசேஜ் வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. அனுஷ்மா, நீலோத்திலேருந்து மூட்டக்கல் கேக்கா போயிட்டீங்க. ஓகே. விக்ரம் பிரபு சார் யுவர் மோட்டிவேஷன் வாஸ் எவ்ரி திங். ஸோ மென்டல் லாட் டு மீ. அண்ட் ஜஸ்டின் பிரபாகர் சார் அந்த பிஜிஎம்மும் நீலோத்தியும் இன்னும் மண்டேலே ஓடிட்டு இருக்கு. தேங்க்யூ. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக போன வாட்டி நான் 2 டீம் மிஸ் பண்ணிட்டேன். ஒன் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், அருண், யோகேஷ் எல்லாரும். ஸோ நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், அருணோட போஸ்ட். எப்படின்னா ரிலீஸ் ஆனோடனே இந்த பர்டிகுலர் டேட்டில் நான் இந்த கதையை கேட்டேன், இப்போது இது ஒரு படமாக வந்திருக்குன்னு. ஸோ அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கதையில் நான் படமே நடிச்சதில்லை. ஆனால் என்னை ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் அப்பாவுக்கும் எல்லாருக்கும் தந்தாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் வர்ஷினி, லாஸ்ட் டைம் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். யூ டிட் அன் அமேசிங் ஜாப். தேங்க்யூ. அண்ட் உங்கள் டீம் எல்லாரும் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அண்ட் ஃபிலோ சார் நான் அப்போ சொன்னதுதான் இப்போ சார் தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு நீங்கள் நல்லா பண்ணிட்டுருக்கேன், இந்த ஃப்ளோவில் பண்ணுன்னு சொன்னனால தான் பயம் எல்லாம் பண்ணேன். ஸோ கடைசியாக தமிழ் சார், தேங்க்யூ சார். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நன்றியும் கூட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு. எங்கள் அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு 1-2 போயிருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்கள் நடித்த படம் அதுக்கு அவார்டு கிடைக்குதுங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சார் சொன்னீங்க 4 வருஷம் ஆனதுக்கப்புறமும் சிறை ரிலீஸ் ஆச்சு, என் படம் ரிலீஸ் ஆன மாதிரி அப்படின்னு. அப்படி நினச்சாதான் ஒரு டீம் வின் பண்ண முடியுங்கிறதுக்கு உதாரணம் இந்த படம். நான் மட்டும் இல்லை, இப்போ அவார்டு வந்து வாங்கினவங்க, வாங்க போகிறவங்க எல்லாருமே இதை வந்து அவங்களோட சினிமான்னு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. டானாக்காரனுக்கு அவார்டு கிடச்சிச்சு ஸ்டேட்லேருந்து. அது எப்படி நடந்துச்சு என்னன்னு புரியல. ஏன்னா 25 டிசம்பர் 2025 25வது படம் எப்படி சிறையாக அமைஞ்சிச்சோ, ஒரு வெல்விஷர் ஃபோன் பண்ணி சொல்ல போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு.
ஸ்டேட் அவார்டுன்னு சொல்லும்போது சரி நம்மளுக்கு அன்னைக்கு எவ்வளோ உட்காந்து ஒரு அழுதுருப்போம் ஒரு டீமா, இது வந்து ஒரு டபுள் சந்தோஷமா வந்துருச்சுன்னு அன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். அதான் அந்த அந்த கஷ்டத்துக்கு நான் வேண்டிக்கிட்டேன். பட் எல்லாமே அமைஞ்சிச்சு. அமைகிறதுக்கு நிறைய பேர் பொறுப்பு. அதில் அஃப்கோர்ஸ் லலித் சார்ல ஆரம்பிச்சு ஒரு நல்ல ப்ரொடியூசரா, இது என்னோட 25வது படம். எனக்கு ஆக்சுவலி நியூஸ் கிடைக்க போது நான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன். சார் இது வந்து என்னோட 25வது படம், கூச்சமா இருக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு, ஆனால் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு நானே கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார் நீங்கள் தாராளமாக பேசுங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவரோட பையனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மேலே போயிட போதுங்கிற ஒரு பயம் தான் எனக்கு. பட் அதான் அந்த ஒரு மனசார ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அது கரெக்டாக போய் சேர்ற மாதிரி தான் அந்த படம் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது இப்போ சொன்னார் அப்பாவோட பேர், தாத்தாவோட பேர். ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் அந்த காது கேட்காத தவளை, அப்படிதான் இந்த பயணத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கு, ஸ்கூல்ல வந்து ஒதுக்கிடுவாங்க. ஓ இவரோட பையன், இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து ஓடிடுவேன். ஏதாவது ஒரு பிளேக்கு கூப்பிட்டாங்கன்னா ஓடிடுவேன். ஏதாவது வந்து பாடுன்னு சொன்னா ஓடிடுவேன். ஸோ இப்படியே நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடினது தான் காலேஜுக்கு அமெரிக்காவுக்கு ஓடினேன். அங்கே போய் என்னை கண்டுபிடிச்சேன். இது சுற்றி யாரும் இவர் அவர் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தான் ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்றதுன்னா அங்கதான் வந்துச்சு. அது எல்லாத்தையும் கிடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி இங்க வந்துட்டு சரி சினிமா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உள்ளர வந்துட்டு சரி ஆனா டைரக்ஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்துல மாத்தி இங்க இடிச்சு அங்க அடைச்சு ஒரு மாதிரி எப்படியே வந்தாச்சு. வந்து ஆக்டிங் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அப்பா டேய் இது உள்ளார வர இது எப்படி இருக்கும் தெரியும்ல அப்படின்னு. அப்பா கிட்ட சொல்லாத விஷயம் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்பெல்லாம் ஓடினேன் ஒளிஞ்சேன் அப்படின்னு. அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்ல, ஆனால் இது இன்னைக்கு அவங்களால வர முடியல, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நிச்சயம் அதை பார்ப்பாங்கன்னு நம்புறேன். சொன்னேன் ஆமாப்பா இல்லை எனக்கு தெரியும், என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இறங்கினேன். அவங்களுக்கே தெரியாம கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது தான் என்னடா ரெடியா ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் கும்கியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சிறை வரைக்கும் வந்திருக்கேன். அந்த காது கேட்காத தவளையாட்டம் தான் இது இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் முதல்ல ஆரம்பிச்சோடனே பெரிய ஒரு வெற்றியா கிடைச்சிச்சு. அது அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்னு ஒரு விஷயமே வந்துச்சு. பட் அந்த ப்ரெஷரையும் திருப்பியும் ஒதுக்கி வச்சிடலாம். அப்படி ஒதுக்கி வச்சதுல வரிசையா நல்ல படங்கள் வந்துச்சு, அதுக்கான வரவேற்பு வந்துச்சு, அதுக்கான ஒரு நல்ல பேச்சு வந்துச்சு. நடுவில் எங்கெங்க மிஸ் ஆனதுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தெரியாதவங்களாம் வந்து திட்டினாங்க. அப்போ சரி நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன பயணத்துல இருக்கோம். இது உள்ளார சினிமாவா நீங்க அதை மட்டும் தான் பாக்குறீங்க. பர்சனலாக நான் எனக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால மேபி என்னோட நான் இப்போ திரும்பி பார்க்க போதெல்லாம் அப்பப்போ பார்ப்பேன். சரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் மைண்ட் அப்செட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியும்னா அது சினிமாவில் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது வந்து நான் திருப்பியும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு சரி இது என்ன பண்றோம் கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருப்பி தேத்திக்கிட்டு வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமும் சினிமாக்குன்னு ஒரு விஷயம், ஒரு டைம், ஒரு லக், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்கு. வளர போதே தட்டி விடுறவங்க இருக்காங்க. யாரோட ஒர்க் பண்ணணும், யாரோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த 25 படத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதான் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் பண்ண போற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு முதல் படத்திலே தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமேன்னு ஒரு எண்ணமும் இருக்கு. பட் அப்பா சொன்ன மாதிரி தான் டேய் நான்லாம் வந்து உன்னை ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், நீனே கத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ கத்துக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பட் அதுக்கான ஒரு தைரியம் அன்னைக்கு எப்படி ஒரு கும்கி யானையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு போன மாதிரி அந்த மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரியும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இந்த பயணத்துல மீட் பண்ண இந்த சிறை டீம், டானாகரன் தமிழ் சார் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். லலித் சார் தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் மூவி லைக் திஸ். அக்ஷய் சொன்ன மாதிரி தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஃபோன் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த படம் ஒரு விஷயம் பண்ணுது. ஒரு படம் என்ன பண்ணணுமோ, ஒரு கதை ஒருத்தர்கிட்ட அதை போய் சேரப்போது அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுது. அதுதான் சரி. அந்த இம்பேக்டுக்கு தான் நம்ம வந்து இந்த சினிமாங்கிறது அந்த ஆர்ட்டை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறோம். தமிழ் சார் சொன்னார் நிறைய ரைட்டர்ஸ் உள்ள இடம் இங்கே தமிழகத்தில் தான். நம்மளுக்கு தான் பூர்வீகமாக லாங்குவேஜே நம்மளோட தான். அப்போ ரைட்டர்ஸ் இங்கே தானே இருப்பாங்க. அந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நல்ல கதைகள் எடுத்துகிட்டு வர முடியும். நம்மளோட இண்டஸ்ட்ரி பற்றி பெருமையாக பேசலாம், பெருமைப்படலாம். ஸோ அதெல்லாம் நடக்கும்னு நம்புகிறேன் இந்த ஃபியூச்சர். அண்ட்
அகேன் தேங்க்ஸ் டு எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ. அக்ஷய், முதல் படத்துலேயே வர ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இவங்களுக்குலாம் இப்போ பாகுபலி வந்துச்சு, இல்லை மகதீரா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படம் ஏற்கனவே உங்கள் கையில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. அடுத்தடுத்து வரது 4 படம் ஆகுதோ இல்லை அடுத்த படமே ஆகுதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வரும், நடக்கும். எனக்கு என்னோட ஜேர்னியை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட்ஸ் கீப் இட் பாசிட்டிவ். நிறைய நெகட்டிவ் நடக்குது. ஸோ பாசிட்டிவாகவே யோசிப்போம், பாசிட்டிவாகவே பண்ணுவோம். அண்ட் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஆசை, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் இங்கே எல்லாருமே ஒரு 5 மினிட்ஸ் ஆனாலும் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நம்புகிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகிற நாள் அன்னைக்கு ட்விட்டரில் போஸ்டரும் போட்டு, அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் அன்னைக்கு இருந்த டீமோட ஃபோட்டோவை போட்டு இது எங்களோட டீம் கிட்ட இருந்துன்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சாச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து ஒரு புகைப்படமாக எடுத்தால் அது என்னோட ஆஃபீஸில் நான் வச்சுப்பேன். ஸோ கொஞ்சம் எல்லாம் நம்ம சிறை டீம் எல்லாருமே கொஞ்சம் மேலே வாங்க, எல்லாரும் வாங்க. வர்ஷினி, ஆக்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் டீம்னு நினச்சிங்கன்னா மேலே வாங்க. நான் சொல்கிறது தேவையில்லை, வாங்க. லலித் சார், இளங்கோ எங்க? இளங்கோ மைக் மைக் சிறை டீம் எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சுல? ஓகே. ஃபர்ஸ்ட் போட்டோஸ், அதுக்கப்புறம் வீடியோஸ். போட்டோஸ் கீழே அப்படியே பாத்துருங்க. பிஆர்ஓ யுவராஜ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். பிஆர்ஓ யுவராஜ் இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்ததுல அவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. பிஆர்ஓ யுவராஜ். இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி தியேட்டர்ல ஒரு 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 பெரிய ஸ்டார் பவர் இல்லாத ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபில்மை வந்து நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி பேக் பண்ணி அதில் பையன் நடிச்சிருக்காருன்றது ஒரு பக்கம். அப்படி அதையும் தாண்டி இப்படி ஒரு படத்தை பேக் பண்ணணும்னு நினைச்ச ப்ரொடியூசருக்கு தான் வந்து முதல்ல வந்து எல்லாருமே நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமும் அதை தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணி பொசிஷன் பண்ணி இட்ஸ் அ பிக் திங். அண்ட் அவரோட நம்பிக்கை தான் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். நான் படம் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நல்லா இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ண காசு வந்துடும் சார், ஒரு இவ்வளோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன், இவ்வளோ வரும் சார் அப்படின்னு. அவர் அது மாதிரி 3 மடங்கு சொன்னார். நான் அப்படியே காரில் போகும்போது அப்படி யோசிச்சிட்டே போகிறேன், திரும்பி வீட்டுக்கு படம் பார்த்துட்டு போகும்போது. சரி, ஒரு ப்ரொடியூசராக கான்ஃபிடென்ட்ல இருக்காரு. நான் சுரேஷ் கிட்ட கூட சொன்னேன், சரிப்பா ஒரு ப்ரொடியூசராக அவர் ஒரு கான்ஃபிடென்ஸ்ல இருக்காரு, பட் அது எப்படி அந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி ஒரு ரிலீஸ் ஆன அன்னைக்கா இல்லை அதுக்கு அடுத்த நாளா தெரியல, ராஜா கிட்ட பேசினேன். அவர் ஒன்று சொன்னார், சார் ப்ரொடியூசர் இவ்வளோ எதிர்பார்க்குறாரு சார். நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காரு இந்த படத்துல. ஆனால் அவருடைய கான்ஃபிடன்ஸ் தான் கரெக்டா இருந்தது. ஆக்சுவலா அவருடைய கான்ஃபிடன்ஸையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலி பெரிய சக்சஸ்ஃபுல் ஃபில்மா இருக்கு. அது இந்த படத்துல இருக்கிற உண்மை அண்ட் அதனுடைய ஹார்ட், அது சொல்ல வர்ற உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவானதா போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தை இப்படி ஒரு படமா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சுரேஷுடைய எஃபர்ட் ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினலி வந்து இது தமிழுடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம், அதை வந்து அவர் கதையா பண்ணதை சுரேஷ் வந்து ஒரு ஸ்கிரிப்டா மாத்தி he had to own it. அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஓனிங் ப்ராசஸ் இது தன்னுடையதா மாத்தி தன்னுடைய ஒரு ஃபில்மா அதை டெலிவர் பண்றதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அதையும் அண்ட் இந்த ஃபில்மிங் ப்ராசஸ்ல அவனோட கன்விக்ஷன் அண்ட் அதை ஒரு கான்ஃபிளிக்ட் இல்லாம ஒரு சூழலை ஒரு சிச்சுவேஷனை வச்சுக்கிறதும் அங்கே பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் வந்து சுரேஷ்க்கு ரொம்ப ஸ்பெஷலானது. கான்ஃபிளிக்டை எப்படி அவாய்ட் பண்றது, கான்ஃபிளிக்ட் சிச்சுவேஷன்ஸை கூட கான்ஃபிளிக்ட் இல்லாம எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது சுரேஷ்க்கு நல்லா தெரியும். அண்ட் அதனுடைய ஒரு அவுட்புட்டா தான் இந்த படத்தை
சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சதை நான் பார்க்குறேன். அண்ட் அந்த படத்துக்குள்ள இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ், அதனுடைய ஃபினஸ் எல்லாம் வந்து வாட் எவர் ஹீ ஹேட் இன் ஹிம் அது வந்திருக்கு. அண்ட் த ஹோல் டீம் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங். நான் எப்போதுமே சொல்ற மாதிரி தமிழ் சினிமா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் த மோஸ்ட் இவால்வ்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் வேற ஒரு லாங்குவேஜ்ல எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய வெற்றி படமா மாறி இருக்குமா எனக்கு தெரியாது. அது தமிழ்ல மட்டும்தான் செய்யறாங்க தொடர்ந்து. அப்படி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி சுரேஷை வந்து போன வருஷத்தினுடைய ஒரு முக்கியமான அறிமுக இயக்குனராக மாத்தின தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு சின்ன புதிய முயற்சி வந்தாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். அண்ட் இதுல வந்து இந்த படத்துல தமிழ் வந்து எந்த இடத்துலையுமே தனக்கான கிரெடிட்ஸ் கிளைம் பண்ணாததும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அது சுரேஷுக்கும் தமிழுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்னுடைய வேல்யூ. அது எங்கேயுமே வந்து நாமளா அப்படி ஒன்று ஜெயிக்கும் போது அது அது நான் தான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கணும், சொல்லிக்கணும்னு. அது எங்கேயுமே வந்து தமிழ் கிளைம் பண்ணிக்கல. அதே நேரத்தில் எங்கேயுமே சுரேஷ் வந்து தமிழை மென்ஷன் பண்ணுறதையும் விட்டு கொடுக்கல. தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அபவுட் போத் ஆஃப் தெம். அண்ட் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் ரியலி ரியலி ஹாப்பி தட் சுரேஷ் ஹஸ் டன் அ ஃபில்ம் லைக் திஸ் அண்ட் பீப்புள் ஹவ் அக்செப்டட் த ஃபில்ம். அண்ட் கிரிட்டிக்கலாகவும் அதை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இட்ஸ் வெரி எனக்கு எமோஷ்னலாக இருக்கு. அண்ட் ஐ ஹவ் சீன் தெம் ஆல் அஸ் ரியலி ரியலி யங் பீப்புள். ரொம்ப சின்ன பசங்களா காலேஜ் முடிச்சுட்டு வந்தான்னு நினைக்கிறேன். அப்போதுலேருந்து ஐ known him like 15-16 years. he has been with me. அண்ட் இந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம அவங்களோட பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ், கிரியேட்டிவ் பொட்டன்ஷியல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது until we see the film. So every time I see a film by one of my boys, I get surprised. ஓ இவ்வளவு நல்லா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி, லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இந்த படத்தை பார்த்துட்டு இதுல ஓகே இதெல்லாம் ஓகே அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் லேட்டர் அதை பார்க்கும்போது எல்லாரும் அதை சொல்றது, அதுல இருக்கிற ஸ்பெஷல்னஸ், இப்போ இந்த ஷாட் நல்லா இருக்கு, இந்த விஷயம் நல்லா இருக்கு, இது நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே நம்ம பசங்க இவ்வளவு நல்லா பண்றாங்க அப்படின்றது வந்து இட் மேக்ஸ் மீ வெரி இமோஷனல். அண்ட் ஐ எம் வெரி 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 கிரேட்ஃபுல் டு ஹேவ் சச் எ டீம் ஒர்க்கிங் வித் மீ. அண்ட் சுரேஷ் பத்தி லாஸ்ட் டைம் ஒன்று சொல்லணுன்றது மறந்துட்டேன் நான். சுரேஷ் வந்து முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தப்போ எல்லா டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அது ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் வந்து இந்த புறா வளர்க்குறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ புறா எடுத்துட்டு வந்து வச்சிருந்தப்போ சுரேஷ் சொன்னேன், சார் நான் ஃபீட் வைக்கிறேன் சார். என்ன நானும் புறா வளர்த்துருக்கேன் சார். அங்கே ஒரு பயங்கர பாண்ட் எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு 5-6 வருஷம் 2 பேரும் சேர்ந்து ரேஸ் பண்ணோம். நிறைய கற்றுக்குவோம், நிறைய தப்பு பண்ணுவோம். பட் நிறைய 2018 அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸோ அந்த 2018 பயங்கரமாக வின் பண்ணோம். அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுக்காக ஃபுல்லாக கூட இருந்து செய்யறது, தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் கேரக்டர். நம்ம இதை ஒத்துக்கிட்டோம், இதை செஞ்சு முடிக்கணுன்றது நிறைய இருக்கும். அதே மாதிரி முடியலனாலும் அவன் வந்து ரொம்ப எந்த ஹெசிடேஷனும் இருக்காது. சார் இந்த படம் நான் பண்ணல சார், எனக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும், நான் இது பண்ணல அப்படின்னு அதை சொல்லி அதுல இருந்து அது என்ன சொல்றது, ஒரு ஸ்டெப் பின்னாடி போறதுக்கும் தெரியும், அதை கமிட் பண்ணிட்டு அதை ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கும் தெரியும். அது சுரேஷோட இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர். அண்ட் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், பட் ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிருச்சு. பட் as I mentioned, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. எங்க பசங்க ஒருத்தர் இது மாதிரி படம் பண்ணும்போதும் ஐ எம் வெரி grateful that I have been working with such people. and இவங்க இப்படியான படங்களை தொடர்ந்து பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல சுரேஷுக்கு இது நான் சொல்ல வேண்டியதில்லை, அவனுக்கே தெரியும். பட் இருந்தாலும் எப்போதுமே வந்து நமக்கு வாட் வி நீட் டு ப்ராக்டிஸ் இஸ் நம்மளா இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வென் வி சக்சீட் அது வந்து நமக்கு எப்போதுமே நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் வரும். ஆனா அது ப்ராக்டிஸ் தான். நம்மளா இருக்கிறதுக்கு என்ன எப்படி இருக்கும், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எந்த இடத்துல இருக்கோன்றத கிரவுண்டடா இருக்கிறதுக்கு வி நீட் டு கீப் ப்ராக்டிசிங். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கூட நம்ம அதை தவற விடுவோம். அதனால அதை தொடர்ந்து கவனமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எப்படி நம்ம அடுத்த படத்துக்கு ஒர்க் பண்றோமோ அதே போல நம்ம மேலேயும் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவனுக்கு பர்சனலா அவனுக்கு எல்லாருமே அவங்ககிட்ட இப்போ கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேள்வி நான் கேட்கல,
ஆனா அடுத்தடுத்து அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறை குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வெற்றி வணக்கம். குறிப்பா இந்த விழாவுக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவராக ஒரு பெரிய வெற்றியை பெற்று முதல் முறையாக ஒரு திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்புச்சாளர் தமிழ்குமாரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல செயலாளர்களாக தம்பி கதிரேசனும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் தொடர்ந்து வெற்றி பெற்று இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். முதல் முறையாக இணைச் செயலாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கிற சுஜாதா விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இதெல்லாம் தொகுப்பாளர் சொல்ல மாட்டார், அதனால நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். சிறை நம்மளோட வாழ்வில ஒரு மறக்க முடியாத ஒரு படம். இது குறிப்பா தமிழ் அவர்களும் சுரேஷ் ராஜகுமாரியும் கொடுத்த ஒரு அற்புதமான படைப்பு. தமிழ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளவு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான கதை கிடைக்கும் போது இதை நாமளே பண்ணிக்கலாம், நாம டைரக்ட் பண்ணிக்கலாம், நாம பேர் வாங்கிக்கலாம் அப்படிலாம் அந்த சுயநலம் இல்லாமல் இந்த கதையை இன்னொருத்தருக்கு டைரக்ட் பண்ண விட்டு கொடுத்ததுக்கே ஒரு பெரிய பாராட்டு அவருக்கு தெரிவிக்கணும். ஏன்னா இப்படிலாம் அமையமான்றது ரொம்ப ரேரா கிடைக்கிற விஷயம். அந்த வகையில் தமிழ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சுரேஷ் ராஜகுமாரி தமிழ் சினிமாவுக்கு மட்டும் பெருமையை சேர்க்கலை, உங்கள் அம்மா ராஜகுமாரிக்கும் ஒரு பெரிய பெருமையை சேர்த்து அவங்க பேரை வச்சு கொடுத்துருக்கீங்க. அது ஒரு அம்மா கிரியேஷன் சிவாவா என்னுடைய மகிழ்ச்சியை உங்களோட தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா காலத்தால மறக்க முடியாத ஒரு படமா இருந்திருக்கு. இந்த படத்துல விக்ரம் பிரபுக்கு கொடுத்த ரோல் என்ன ஒரு லவ்வோட செய்யப்பட்டிருக்கு. அப்படியே ஒரு சீனும் ஒரு டைலாகும் ஒரு ஷாட்டும் விக்ரம் பிரபுக்காக பார்த்து செஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் இன் யுவர் கேரியர். உங்களுக்கு கும்கி சொல்லலாம், டானாக்காரன் சொல்லலாம், திருப்பி சிறை சொல்லலாம். அது மாதிரி தமிழ் சார் உங்களை நினைச்சு ஒரு ஃப்ரேமை எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அற்புதமான படமா அமைஞ்சிருந்தது. தம்பி உனக்கு வந்து லலித் சார் வந்து எவ்வளவு பேக்கிங் கொடுத்தாலும் அதுக்கு மேல இப்படி ஒரு டெக்னிக்கல் டீம் ஒன்று அமைஞ்சது. உங்களுக்கு கதையை நான் நாக்குறேன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. முதல் படம் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு பெரிய பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அந்த படத்துல படம் பார்த்து ஒரு 4-5 மாசம் இன்னும் கூட அந்த ஒரு கேரக்டரும் அந்த குழந்தை மாமர், அந்த பொண்ணுல இருந்து அந்த அக்காவோட குடிகார கணவன், அந்த 2 கான்ஸ்டபிள், ரமேஷ், ஜட்ஜு தேண்டப்பன், இரிட்டேட் பண்ற ஜட்ஜின்னு இப்படி ஒரு கேரக்டர் கூட மனசு விட்டு போகல. எல்லாருமே நமக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த விக்ரம் பிரபுவோட ஒய்ஃபா நடிச்ச பொண்ணுல இருந்து எல்லாருமே அப்படியே மனசுலயே இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு படம். இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு இந்த டெக்னிக்கல் டீமுக்கும், அதே மாதிரி மியூசிக் வந்து கண்டிப்பா வந்து ஜஸ்டின் மிகப்பெரிய படம், மாதேஷ், எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. தமிழ் சினிமாவுக்கு வந்து சிறை மாற மாசத்துக்கு ஒரு சினிமா தேவைப்படுது. ஆனா வருஷத்துக்கு ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு போன வருஷத்துல. அந்த வருஷம் முடியும் போது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிஜன் கொடுத்து இந்த படம். அதுல இவ்வளவு தைரியமா ப்ரொடியூஸ் பண்ண எங்களுடைய ப்ரொடியூசர் லலித்குமாருக்கு என்னுடைய எல்லா தயாரிப்பாளர் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அது வந்து ஒரு பியூர்லி ஒரு ப்ரொடியூசர் சக்சஸ். அவர் வச்சு நம்பிக்கை தான் இந்த மொத்த வெற்றியே. மொத்த டீமுக்கும் எல்லாத்துக்கும் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நல்ல படம். இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நம்ம அம்மா கிரியேஷன் சிவா சார் தான் படத்தை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிறைன்னு ஒரு படம் பார்த்துங்க, ரொம்ப பிரமாதமான படம். நிறைய டைம் பேசும்போது நாங்கள் தேர்தல் வேலையில் இருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்க தேர்தல் ஒரு 3 மாதம் நடந்தது. அதில் இருக்கும்போது எப்போ அவர்கிட்ட ஆதரவு கேட்கும்போதுலாம் சொல்லுவார், பிரமாதம். ரிலீஸுக்கு முன்னாடி அதே மாதிரி ரிலீஸ் ஆன பின்னாடி படத்தை பார்த்தோம். நாங்கள் ஒரு 3 இடத்துல அழுதுட்டேன் படத்தை பார்த்துட்டு. அவ்வளோ ஒரு பிரமாதமான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தோம். அதுவும் பட்ஜெட்டில். அதுக்கு முதல்ல நம்ம லலித் சார் தான் சொல்லி இவ்வளோ கான்ஃபிடண்டாக இவ்வளோ ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். விக்ரம் பிரபுக்கு நம்மளுடைய ஹீரோ, அவர் வச்சு அடுத்த படம் பண்ண நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அதேமாதிரி என்டையர் டீம், டைரக்டரு, ரைட்டரு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி இந்த மாதிரியான படங்கள் எங்கள் லைக்காவிலையும் இது பண்ணி ஒரு 3 மாதத்தில் ஆரம்பிப்போம். நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி படங்கள் தேவை. இது வந்து உலக தரத்துக்குள்ள படம். கண்டிப்பாக லலித் சார் தயாரிக்கப்பட எல்லாமே ஒரு வெற்றி படமாக தான் அமையுது. மேலும் இந்த மாதிரி நிறைய படம் பண்ண சொல்லி வாழ்த்து கூறி நடித்து. தேங்க்யூ சார். சார் ப்ளீஸ் ஸ்டே ஆன் த ஸ்டேஜ். ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக திருமதி சுஜாதா விஜயகுமார், ஜாயிண்ட் செக்ரட்டரி, தமிழ் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு 4 வாரம் ஒரு படம் ஓடினாலே சக்ஸஸ் நினைக்கிற இந்த காலத்தில் 75 நாள் ஒரு படம் ஓடி இருக்குன்னா ப்ரொடியூசராக வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாழ்த்துக்கள் லலித் சார். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நல்லா ஓடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து படம் சக்ஸஸ் ஆச்சுன்னு தெரியும். ஆனால் சில படங்கள் வந்து ஷூட் பண்ணும்போதே, அதாவது வந்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு.
அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சிறை. வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த படம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ரொம்ப ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் நான். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு see that film பிகாஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ஸ்கிரிப்டை நம்ம ரெடி பண்ணி ஒரு 4-5 வருஷம் ரெடி பண்ணி ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் எடுக்கிறதே எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸான இந்த காலத்தில் ஒரு உண்மையான சம்பவத்தை அவ்வளவு தத்ரூபமாக ஒரு கதையாக மாற்றி அந்த கேரக்டர்ஸை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு ஒரு படத்தை நம்மளுக்கு கொடுத்ததுக்கு தமிழ் சார் அவருக்கும் சுரேஷ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி விக்ரம், ஹீஸ் லைக் மை சன். விக்ரம் எப்போவுமே வந்துட்டு இந்த ராட் ரேஸில் இல்லை, நம்பர் 1 நம்பர் 2ன்ற மாதிரி ஒரு ராட் ரேஸில் இல்லை. அவர் சூஸ் பண்ணுற படங்கள் ஆகட்டும், அவர் பண்ணுற கேரக்டரில் அவர் ஹி லிவ்ஸ் இன் தட் கேரக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விக்ரம், வே டு கோ ஃபார் யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி அக்ஷய்குமார், அதாவது வந்துட்டு முதல் படம் மாதிரியே இல்லை, வெரி நைஸ். அண்ட் டு ஆல் த டீம் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். இந்த மாதிரி படங்க வந்துட்டு அடிக்கடிக்கு வரணும். லலித் சார், நீங்கள் வந்துட்டு அடிக்கடிக்கு இந்த மாதிரி படங்க கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சிவா சார், ஹி கால் மீ ஃபார் திஸ். இதுக்கு ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனோட செக்ரட்டரி திரு கதிரேசன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறைப்பட குழுவினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். லலித் சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்த பெரிய தயாரிப்பாளர். அப்பேற்பட்ட தயாரிப்பாளர் ஒரு கதையை நம்பி இப்படி ஒரு பட்ஜெட்ஸில் படத்தை பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியான விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமீப காலமாக 1 வருஷ காலமாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் தான் திரையுலகை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். பெரிய வெற்றி கிடைக்கிறது எல்லாமே சின்ன படமாக தான் இருக்குது, பெரிய ஹீரோ படங்கள் கிடையாது. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அடுத்த சின்ன படத்துக்கு போயிடலாங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த படத்தோட டைரக்டர் சுரேஷ் ராஜ்குமார் அவருக்கு சொல்கிறேன். ஏன்னா வெற்றிமாறன் சார் என்னோட பிரதர் மாதிரி, ஒரு ஃபேமிலி பிரதர் மாதிரி. எனக்கு அவருக்குமான நட்பு பொருளாதாரம் ஆரம்பித்து எனக்கு 20 வருஷமாக போய்கிட்டு இருக்குது. அவர் ஒரு காலேஜ் பிரின்சிபால் மாதிரி. அவரை ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட்டாக நீங்கள் போய் சேரணும் அப்படின்னீங்கன்னா உடனே வேலை கொடுக்க மாட்டார். ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு புக்கை கொடுத்து நீ புக்கை படிச்சுக்கிட்டே அப்படிம்பாரு. நீ புக்கை படித்து நீ உன்னை அப்சர்வ் பண்ணிக்க, அப்புறம் ஸ்டடி ஆகு, அதுக்கப்புறம் உன்னை அசிஸ்டண்டாக சேர்த்துக்கணும்னு சொல்லுவார். அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சார், சுரேஷ் சார் எல்லாம் நிறையா அவர் பற்றையிலேருந்து வந்தாங்க. எல்லாருமே ஒரு காலேஜ் பிரின்சிபால் மாதிரி. என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கணும், வெளியே போனால் உங்களுக்கு இது இந்த ரெகக்னைஸ் கிடைக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே தன்னோட சிசிகள் இருந்த விழாவில் இப்படி அந்த சிசி ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து போகக்கூடிய இயக்குனர் வெற்றிமாறனுக்கு அந்த நேரத்தில் எல்லாரும் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்து வர யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கும் சரி, ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணக்கூடிய, ஒரு குருட்ட ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இதாக இருக்கும். சில படங்கள் தான் சில ஹீரோக்களுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோக்குமே ஓவராலாக ஒரு ஹிஸ்ட்ரியில் 100 படம் ஒரு ஹீரோ அடிச்சிருப்பாரு. ஆனால் அதில் சொல்லக்கூடிய படங்கள் ஒரு 5 படமாக தான் இருக்கும். அது எந்த ஹீரோன்னு சொல்ல விரும்பல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படத்தில் ஆல்ரெடி விக்ரம் சார் ஆல்ரெடி ஒரு 2 ஹிட்டை கொடுத்துட்டாங்க. அடுத்த ஒரு ஹிட் இந்த படம் நான் சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா அந்த கேரக்டரில் அவ்வளோ இயல்பா ஒரு போலீஸ் ஒரு அக்யூஸ்டை கூட்டு போகும்போது எப்படி இருக்கணும், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் எப்படி, அவன் எப்படி ஒரு கன்சீவ் பண்ணி அதுக்காக கொண்டு வராங்கிறது விஷயம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அக்ஷய்குமார், அவருக்கு இந்த படம் சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருக்குமே அமையாது. ஏன்னா சினிமாவில் வாய்ப்புகளை தாண்டி அது வெற்றிங்கிறது இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அக்ஷய்குமார் பார்த்தா கூட சார் சிறையில தான் சார் வந்தேன் அப்படிங்கிறது அது ஆடியன்ஸுக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு பெரிய மைல்கல். ஹோல் டீம் அதில் ஒர்க் பண்ண கேமராமேன் மாதேஷ் சார் இருக்கட்டும், ஜஸ்டின் பிரபாகர் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு படம் வெற்றிங்கும் போது அவங்களுக்கு ஹோல் டெக்னீஷியனுமே சொல்றேன், ஒர்க் பண்ண மேக்கப் பண்ணா இருக்கலாம், காஸ்டியூம் டிசைனரா இருக்கலாம், மாடரேட்டரா இருக்கலாம், எல்லாருக்குமே அந்த படம் இன்னும் ஒரு 15 படத்துக்கு வேலை கூடிய ரெகக்னைஸை கொடுத்துரும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த லலித் சாருக்கு இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக தமிழ் பிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனோட செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறை 75ஆம் நாள் வெற்றி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து திரையுலக ஜாமானவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமரன் உள்ளிட்ட அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றதற்கு தயாரிப்பாளர் லலித் உட்பட இந்த அணிக்கு இதயமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ் திரைப்பட தயார் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக சிறைன்ற இவ்வளோ பெரிய தேரை பத்திரமா இழுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தவர் தான். ஒரு கமர்ஷியல் சினிமா பண்ணி நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்து பணம் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சோசியல் வெல்னஸ் படத்தையும் மக்கள் கிட்ட கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸாகவும் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்றத ரொம்ப துணிச்சலாக ஹேண்டில் பண்ணவர் தான்.
ப்ரொடியூசர் திரு லலித்குமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த படத்தை வந்து இந்த இடத்த கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருந்தது நீங்கள் மட்டும்தான். என்னதான் வந்து நாங்கள் படம் எடுத்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்கள் கையில் மட்டும்தான் இருந்துச்சு. நல்ல ஞாபகம் இருக்குது. ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் அக்ஷய்கிட்ட பேசுனதும் சரி, விக்ரம் சார்கிட்ட பேசுனதும் சரி, எல்லாம் அழுதுட்டு தான் வந்து பேசுனீங்க. அந்த இதுதான் போய் வந்து இன்னைக்கு போய் ரீச் ஆயிருக்கு. மீடியா எல்லாருமே வந்து எதுவுமே ஒரு தப்பாக இல்லாமல் அவ்வளோ எல்லாருமே நீங்கள் எழுதின ஒரு காரணம் தான் மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துச்சு இந்த படம். ஃபஸ்ட்டு தமிழ் சார் வந்து கதை சொல்ல போகும்போது சொன்னேன், இந்த படம் கண்டிப்பாக அக்ஷய் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அக்ஷய் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்டேன் தமிழ் சார்கிட்ட, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார், இல்லை சார் நான் பண்ண முடியாது, கதையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சுரேஷ் சார் உள்ளே வந்தார். சுரேஷ் சார் வந்ததுக்கப்புறம் தான் யார் ஹீரோன்னு போகும்போது விக்ரம் பிரபு சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி எல்லாம் பேசியதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், விக்ரம் சார்கிட்ட சொன்னேன், நான் வந்து உங்கள் நேரம் வரேன், எப்போ வந்து பார்க்கலான்னு. அவர் நேரம் என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு. இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து வருவேன்னு சொல்லி நேரம் வந்து வந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்து பண்ணதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிங்கன்னா ஃபிலோ கூடவே இருந்து இந்த படத்தை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணமே ஃபிலோ வந்துட்டு தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஃபிலோ வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தது இல்லாமல் கூட இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்தாப்புல. மியூசிக் ஆகட்டும், எடிட் ஆகட்டும், எல்லாத்துமே வந்து இருந்தாப்புல. ஜஸ்டின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இருந்து ஆர்ஆர் வந்து இந்த படம் பண்ண ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. அக்ஷய்க்கும் எனக்கும் நிறைய வீட்டில் ஒரு சண்டை ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் டேரக்டர் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிமா. நான் சொல்லுவேன், நீ நடிக்கிற வேலையை மட்டும் பாரு, ப்ரொடக்ஷனுக்குள்ளே வராத நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்படிமா. இதுக்கு வந்து நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது விஷ்ணு தான் பேசுவாப்புல. விஷ்ணு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அக்ஷய் வந்து யாருக்குமே அக்ஷய் வந்து விஷ்ணுகிட்ட தான் பேசுவாப்புல. விஷ்ணுகிட்ட சொல்லுன்னா விஷ்ணு சொல்லுவான், ஏன்டா நீ எதுக்கு தலையிடுறான்னு கேட்பான். இப்படியே தான் வீட்டில் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஒரு படம் பண்ணுறேன்னா எனக்கு அது தர மாட்டேங்கிறீங்க இது தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பான். நான் சொல்லுவேன், நீ இன்னொரு ப்ரொடக்ஷனில் போய் பண்ணா தான் தெரியும் உனக்கு அந்த அருமை தெரியும் நான் சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த படம் இந்த அளவுக்கு போய் வெற்றி அடைஞ்சு எல்லாம் நின்னதுக்கு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். நல்லா ரீச் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி.
திருப்பூர் வாரணாசி சினிமாஸ். ஸோ அவங்க மட்டும் விடுபட்டுருச்சு. மொமெண்டோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. சிறையோட 75 days ஆஃப் சினிமாட்டிக் ட்ரம். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இப்பதான் கிடைச்சிருக்கு. பிலோமின் ராஜ் வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இந்த படத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எடிட்டர் பிலோமின் ராஜ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. நியூஸ் எழுதுறபடி எழுதிடலாம் நீங்க. அடுத்த வருஷம் ப்ரொடியூசராகவும் ஆக போகிறார். தேங்க்யூ எல்லாருக்குமே. சிறை மாதிரியான படங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல மிகப்பெரிய பங்கு வந்து மீடியா உங்களுக்கு தான் கண்டிப்பா போய் சேரும். ஸோ உங்க எல்லாருக்குமே 7 Screen Studio சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம்.